3R எனப்படும் இனம், சமயம் மற்றும் அரச குடும்பம் தொடர்பான விவகாரங்கள் குறித்து விவாதிப்பதிலிருந்து வேண்டுமென்றே தடுக்கும் ஒரு விதி இடம்பெற்றிருப்பதால் தான் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான மானியம் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்த நகல் அறிக்கையை எதிர்க்கட்சிகள் நிராகரித்திருப்பதாக பிரிகத்தான் நேஷனல் தலைவர் தான்ஸ்ரீ மொஹிதீன் யாசின் தெரிவித்துள்ளார். தங்களின் தொகுதி மக்களுக்காக குரல் கொடுக்க, குறிப்பாக 3R விவகாரங்கள் குறித்து பேசுவதிலிருந்து எதிர்க்கட்சி எம்பிக்களை தடுக்கும் நோக்கத்தில் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் தயாரிக்கப்பட்டிருப்பதாக பெசாத்து கட்சி தலைவருமான மொஹிதீன் தெரிவித்துள்ளார். தம்மை முன்னாள் கம்யூனிஸ்ட் தலைவர் ஒருவருடன் பாஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பேசியிருப்பது நகைப்புக்குரியது என்பதோடு அது எவராலும் மறுதளிக்கக்கூடிய போலி அறிக்கை என்று ஜாசேகாவின் த்ரேசா கோக் நேற்று உயர்நீதிமன்றத்தில் குறிப்பிட்டார். பாஸ் கட்சியின் கபாலா பத்தாஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் சித்தி மஸ்தூரா தம் மீது அக்குற்றச்சாட்டை கூறுவதற்கு முன்பு அது சரியான தகவல்தானா என்பதை உறுதிப்படுத்தியிருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மஸ்தூராவுக்கு எதிராக தாம் தொடுத்துள்ள அவதூறு வழக்கில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். காஸ்வே பாலத்தின் மறுபுறம் உள்ள சிங்கை மக்கள் கூட மஸ்தூராவின் அறிக்கையை கண்டு நம்மை பார்த்து சிரிக்கின்றனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இது பொய் என்பது மூளை உள்ள அனைவருக்கும் தெரியும் என்று அவர் கூறினார். சட்டவிரோத சமூக நல இல்லங்களை நடத்தி வந்ததாக கூறப்படும் குளோபல் இக்வான் ஹோல்டிங்ஸ் சென்ட்ரியான் பிர்காட் நிறுவனம் ஒருங்கிணைந்த நிலையில் செயல்படும் ஒரு குண்டர் கும்பலா எனும் கோணத்தில் போலீசார் புலன் விசாரணை நடத்தி வருவதாக தேசிய போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ ரசாருடீன் ஹுசேன் தெரிவித்துள்ளார். ஆதரவற்றவர்களுக்காக சமூக இல்லங்கள் நடத்துகிறோம் எனும் போர்வையில் நன்கொடைகளையும் இதர உதவி நிதிகளையும் அக்கும்பல் பெற்று வந்துள்ளதா என்பதை கண்டுபிடிக்க போலீசார் அந்த விசாரணையை நடத்தி வருவதாக தெரிய வந்துள்ளது. இந்த விசாரணைக்காக உதவும் பொருட்டு அந்நிறுவனத்தின் தலைவரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான டதஸ்ரீ நசருடீன் முகமது அலி உட்பட பலருக்கு அழைப்பாணை விடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நெகிரி செம்பிலான் சுற்றுச்சூழல் துறை அதிரடி சோதனையை மேற்கொண்டு நீலாய் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை ஒன்றிலிருந்து நீர் மாதிரியை எடுத்துள்ளது. நீலாய் ஆற்றில் துர்நாற்றம் வீசுவதாகவும் ஆற்று நீர் கருப்பு நிறத்தில் இருப்பதாகவும் தமக்கு கடந்த செப்டம்பர் 8ஆம் தேதி புகார் கிடைத்ததாக தொழில் முனைவோர், மனித வளம், பருவநிலை மாற்றம், கூட்டுறவு மற்றும் பயணீட்டாளர் விவகாரத்துறைக்கான நெகிரி அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் வீரப்பன் சுப்பிரமணியம் தெரிவித்தார். முதல் கட்ட விசாரணையில் ஆற்று நீர் நீண்ட காலமாக கருப்பாகவும் துர்நாற்றம் வீசுவதாகவும் கண்டறியப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை முடிவுற்ற பாஸ் கட்சியின் 5 நாள் மாநாட்டில் அவதூறான, கற்பனையான மற்றும் வெறுப்பான பேச்சுகள் மட்டுமே மிஞ்சி இருந்ததாக உள்துறை அமைச்சர் டாக்டர் சைஃபுடின் நசத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். வெறுப்புணர்வை கக்கும் ஒரு உச்சக்கட்ட தளமாக இருந்ததன் மூலம் அம்மாநாடு ஒரு சரித்திரத்தை பதிவு செய்திருப்பதாக கூறிய அவர், பாஸ் கட்சியின் தலைவர் தான்ஸ்ரீ அப்துல் ஹடி அவாங் தலைமையின் கீழ் அந்த 70ஆம் ஆண்டு மாநாடு அவதூறு, அவமதிப்பு மற்றும் சபித்தல் கலாச்சாரத்தை மட்டுமே வளர்த்துவிட்டுள்ளது என்று தெரிவித்தார். நாட்டில் உள்ள நெடுஞ்சாலைகளில் குறிப்பாக பெருநாள் காலம் மற்றும் பொது விடுமுறையின் போது ஏற்படும் நெரிசல் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாக பொதுப்பணித்துறை துணை அமைச்சரும் பொந்தியா நாடாளுமன்ற உறுப்பினருமான டதஸ்ரீ அமாட் மஸ்லான் தெரிவித்துள்ளார். குறிப்பாக வார இறுதியில் 2 நாட்களுக்கு மேல் விடுமுறை இருந்தால் சாலை முழுவதிலும் நெரிசல் இருக்கும். நெரிசலை கையாள்வதற்கு AI நவீன தொழில்நுட்ப முறையையோ இதர வழிமுறைகளையோ நெடுஞ்சாலை குத்தகை நிறுவனங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.